தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். அழகாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. ஆனால் ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம மேலே அக்கறை செலுத்துறதை குறைச்சிக்கிறோம். நம்ம எந்தெந்த விஷயங்களெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் காஸ்மெட்டாலஜி ஏரியாவில் என்னென்னலாம் வந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அமரா மெட் எஸ்தெட்டிக்ஸ் கிளினிக்கோட டைரக்டர் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் பிரியா பிரபாகர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேம். ஹலோ, வணக்கம் மேம். இப்போது ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு ஃபீல்டாக இருக்குது இந்த காஸ்மெட்டாலஜி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் பெண்கள் அவங்கள க்ரூமிங் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அவங்க பாடி மேலே. ஸோ நம்ம அமராவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், லேட்டஸ்ட்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது காஸ்மெட்டாலஜி ஃபீல்டில்? தட்ஸ் வெரி ட்ரூ. ஆக்சுவலாக நம்ம முன்னாடினா பார்த்தீங்கன்னா ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களோ மாடல்ஸோ ஒரு ஹூஆர் இந்த மீடியா மட்டும்தான் கேர் எடுத்துக்கணும்னு இருக்கும். பட் அப்படி இல்லை. இப்போ வந்து எல்லாருமே ஸ்டார்டட் டு டேக் கேர். ஆனால் இன்னும் ஒரு சில செக்மெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாம்பே, டெல்லி, பெங்களூர்னு எடுத்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் பூமிங் அப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காஸ்மெட்டாலஜி கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னாலே இட்ஸ் கம் அப் இன் அ வெரி லார்ஜ் நம்பர் இப்போது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் இப்போ அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் 50% ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் வந்து அது தேவையா, அதை நான் பண்ணிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ஷுட் ஆல்சோ கம் அவுட் அண்ட் டூ. ஏன்னா அண்ட் காஸ்மெட்டாலஜினாலே உடனே எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்னா கிடையாது. ஏன்னா எனிதிங் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா? ஸோ நம்ம முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம்னாவே நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம நல்லபடியாக பண்ணலாம். அண்ட் இந்த பிக்மெண்டேஷனோ இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம்னாலே போதும். ஓகே. ஸோ மேம், நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது. பொதுவாக ஒரு ஸ்கின் டாக்டர் நம்ம ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்க்க போகிறோம்னா நமக்கு ஏதாவது ஸ்கின்ல இஷ்யூ இருந்தால் பார்க்க போவோம். அதர்வைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டோடவே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணுவீங்க? அண்ட் அகெயின் காஸ்ட், ஒருவேளை இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு நினச்சா கூட அந்த பில்லை பார்க்கும்போது ரொம்ப பயம் வந்துடுது இல்லையா? ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இதை எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே வந்து நம்ம கடைசி ஸ்டேஜில் போகும்போது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் முன்னாடி ஆரம்பிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்காது. அண்ட் ஸ்கின் கேர் ரெஜிமென் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு டெய்லி மெயின்டெனன்ஸ், டெய்லி ரொட்டீன் இருக்குது இல்லையா? அது வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணாலே நம்ம ஸ்கின் இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அபவ் 13 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் எல்லாமே இந்த கொலாஜனா லூசன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சாகிங்கோ இல்லைனா ட்ரைனஸ் அதெல்லாம் வரும். ஸோ அவங்களுக்குன்னா வந்து இட்ஸ் பெட்டர் தி ஸ்டார்ட் லிட்டில் அர்லி. இப்போ ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸ்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ தட் ரொம்ப மோசமாகிட்ட அப்புறம் இப்போ சப்போஸ் ரொம்ப சாகிங்னா ஆகிடுச்சுன்னா தென் ஃபில்லர்ஸ் போகணும். ஃபில்லர்ஸ் போகும்போது அகெயின் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த மாதிரி போகாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணிட்டோம்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் தம். ஓகே. ஸோ மேம், நீங்கள் சொல்லும் பார்க்கும்போது கொஞ்சம் அர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 30s தான் ஓரளவு வேலையெல்லாம் செட்டில் ஆகி கொஞ்சம் ஒரு குழந்தைக்கு பிறந்து அப்படி ஒரு பெண்கள் ஒரு மாற்றத்தை அடைகிறாங்க இல்லையா? இப்போது அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு 30+ இருக்கவங்க 40+ இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ரிவெண்ட்டாக பண்ணலாம்? வெறும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கின் கேர்லேயே மூவ் பண்ணிடலாமா, அல்லது ஏதாவது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படுமா? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஓகே, இது 30+ மட்டும் இல்லாமல் எல்லா ஏஜ்லேயுமே பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி கேர் ரெஜிமென் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஷுட் கோ ஃபார் குட் கிளென்சர். ஸோ நிறைய பேர் இன்னுமே சோப் யூஸ் பண்ணுவாங்க. சோப் ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. என்ன பண்ணோன்னா இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தி ஷுட் யூஸ் அ குட் கிளென்சர் அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஜென்டில் கிளென்சராக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஆக்னி ப்ரோனாக இருக்காங்க அப்படின்னா தி ஷுட் யூஸ் அ சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் கிளென்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலர் பிரைட்டனிங் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் கிளென்சர் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டால் பெட்டர். அடுத்தது மாய்ஸ்சரைசர். அபவ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30க்கு அபவ் கேட்டிங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குன்னா அந்த ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ மாய்ஸ்சரைசர் இந்த மார்னிங். ஸோ டே க்ரீம் மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் மெயினாக பார்க்குறது ஹைலோனிக் ஆசிட் விச் இஸ் தேர் இன் த பாடி. ஸோ அது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் ட்ரைனஸ் வருது. ஸோ அதனால் அவங்க அதை மாய்ஸ்சரைசர் போட ஆரம்பித்தாங்கன்னா ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். நம்ம ஊரில் வந்து 90% ஆஃப் பீப்புள் டோன்ட் வேர் அ சன்ஸ்க்ரீன். ஏன்னா ஒரு எல்லாம் சொல்கிறாங்க நான் உள்ளே தான் இருக்கேன், நான் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நான் ஏசியில் தான் இருக்கேன், எனக்கு தேவைப்படாது அப்படின்னு. பட் ஸ்டில் வென் யூ கோ அவுட் யூ கம் யூ கோ டு த விண்டோஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கூட அந்த சன் கூட இட் கேன் காஸ். இன்ஃபேக்ட் இந்த லைட்ஸ்னால் இருக்குல்ல, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த லைட்ஸ் ஆர் இந்த ஷாப்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த லைட்ஸ்னால் இருக்குல்ல, அது கூட கேன் காஸ்
sun damage. So அதனால you should again use a proper sunscreen. So அதில் இந்த UVA UVB ரேஸ்ன்னு இருக்குது. ஸோ UVB ரேஸ் வந்து இட்ஸ் யூஸ்வலி காசஸ் கேன்சர் அண்ட் சன்பர்ன் எல்லாம் காஸ் ஆகும் அண்ட் ஏஜிங் தான். பட் UVA ரேஸ் வந்து இட் வில் காஸ் இந்த அண்ட் ஏஜிங் ரிங்கிள்ஸ்னால் கம்மி பண்ணுறதுக்கு UVA. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இது டேன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் ஆன்டி ஏஜிங். ஸோ ரிங்கிள்ஸ்னால் ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பர் சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சிட்டோம்னா இட்ஸ் ஆக்சுவலி பெட்டர் ஃபார் தட். Wonderful. Okay. And ma'am, since இது ஒரு integrated aesthetics clinic இருக்கிறதுனால வெஜைனல் ஓரியன்டான ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத ஐ கேம் அக்ராஸ் யுவர் ப்ரொஃபைல். ஸோ அப்படி வெஜைனல் கரெக்ஷன்ஸ்னால் எந்த மாதிரியான பிரச்சனைகளோடு உங்களுடைய பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அட்மிட் ஆகி பண்ண வேண்டிய மாதிரி ப்ராப்பர் ஒரு சர்ஜரி மாதிரி இருக்குமா? அதை கேட்கவே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஹவு டு யூ டூ தட் மேம்? இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர் அண்ட் நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் சொல்கிறோம். ஸோ நாங்கள் இது பண்ணுறதே வந்து காஃபி பிரேக் ப்ரொசீஜர். அதாவது இங்கே லஞ்ச் பிரேக்கில் வந்து யூ கேன் கம் கோ பேக் டு யுவர் ஒர்க் ஆல்சோ. ஸோ அந்தளவுக்கு இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ரொசீஜர். இதை எங்கே பண்ணோம் நம்ம கேட்டோம்னா, இப்போ சப்போஸ் நார்மல் டெலிவரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த குழந்தை நார்மல் டெலிவரி வெஜைனல் வழியாக வரும்போது அந்த லூசனிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இட் டசன்ட் கோ பேக், ஒரு சிலருக்கு போகும் பட் டசன்ட் கம்ப்ளீட்லி கோ பேக் டு த நார்மல் ஸ்டேஜ். குழந்தை பெருசாக இருந்தாலோ இல்லைன்னா ஜென்ரலாகவே வந்து இட் கோஸ் ஏன்னா எலாஸ்டிசிட்டி தானே, இட்ஸ் அகைன் எலாஸ்டிக். அது ரொம்ப லூசன் ஆகிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ எல்லாம் உடனே கேட்பாங்க, நாங்கள் அத்தனை ஜென்ரேஷன்ஸாக இருந்தாங்களே அவங்களுக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே இருந்திருக்கும், பட் they wouldn't have told it outside. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குன்னே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ எங்ககிட்ட வரவங்க, அந்த ட்ரீட்மெண்ட் வரவங்கன்னா பார்த்தீங்கன்னா they have some problems in the marital life. அதனால தான் அதுக்கப்புறம் சரி என்னன்னு தேடி பார்த்தீங்க வராங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகாமல் அண்ட் I mean that is an important part of your life. So your marriage to succeed, sex life is again a very important part of it. So அங்கே வந்து if they don't have that good adana they'll feel bad. So அதனால it is very good. இது பண்ணிங்கன்னா it will go back to the previous stage and the vaginal tightening ஆகிட்டு it has a very good effect. So just 3 sessions 1 month apart நல்லா பியூட்டிஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாருமே வி சஜஸ்ட், இன்ஃபேக்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து வி சஜஸ்ட் ஃபார் ஆல் பீப்புள் ஹவ் அண்டர்கான் நார்மல் டெலிவரி ஒரு 1 month or 2 months கழிச்சிட்டு தே கேன் கம் ஃபார் திஸ் ப்ரொசீஜர். ஒரு 3 சிட்டிங் பண்ணாங்கன்னா பியூட்டிஃபுல்லாக சரியாயிடும். மேடம், ஒரு 30+ மேலே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெஜைனல் லூசனை பார்க்கறதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் 30+ இல்லை, நீங்கள் 20லேயே வந்து என்னோட அடுத்த கேள்வி அதுதான். இப்போ ஒரு கல்யாணம் ஆக போகிற ஒரு பொண்ணு, பட் அவங்க ஒரு அத்லெட்டாக இருக்காங்க, அவங்க மல்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலலாம் இருக்காங்கன்னும் போது வழக்கமான ஒரு க்ரூமிங் ப்ரொசீஜர் பண்ணும்போது இதையும் அதில் ஒரு பார்ட்டாக சேர்த்துக்கிறாங்க. இது வந்து இல்லை, இது அந்த மாதிரி வராது. இது இட் இஸ் பேசிக்கலி அந்த ஹோல் வெஜைனல் கெனால் இருக்கு இல்லையா. ஆமாம். ஸோ அவங்களுக்கு அண்ட் வயசு ஆக அதுவும் கொலாஜன் தான். ஸோ அங்கேயும் லூசனிங் இருக்கும். ஒரு 40, 45, 50 இயர்ஸில் நம்ம மெனோபாஸ் ஆகிறவங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னாலும் லூசனிங் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே இந்த டைட்னிங் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் another இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன் வந்து SUI சொல்லுவோம், அந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காஃப் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போதுன்னா they will have drops of leakage, யூரின் லீக்கேஜ் இருக்கும். அது வெளியே போகிறதுக்குன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தால் they இன்ஃபேக்ட் யூஸ் adult diapersலாம் போட்டு போகிற அளவுக்கு கூட இருக்காங்க ஒரு சிலர். ஸோ அவங்களுக்கும் this procedure is very good because it tightens the pelvic muscles and ஒரு 3 சிட்டிங்ஸ்லேயே இட் கெட்ஸ் கியூர்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு சர்ஜரி மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அகைன் இட்ஸ் அ நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அண்ட் இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் கியூர் ஃபார் தட். ஆல்ரைட் மேம். ஸோ ஒரு பக்கம் ரொம்ப இன்டிமசியான ஒரு டாபிக் எடுத்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. மீன்வைல் மேம், லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ரேசர் யூஸ் பண்ணலாம், வேக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் விட ஒரு பெஸ்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவலுக்கு ஆர் ஹேர் ரிடக்ஷனுக்கு லேசர் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாம் லேசரில் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும், எத்தனை சிட்டிங்ஸ் மினிமம் தேவைப்படும், அண்ட் அகெயின் இது எந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்? ஓகே, அகெயின் இந்த ப்ரொசீஜர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வேக்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நிறைய பேர் ஹேர் க்ரோத் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்குன்னு ரிப்பீட்டட் வேக்சிங் பண்ண என்ன ஆகும்னா அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் மாதிரி வந்துடும். ஒரு சிலருக்கு இன்க்ரோன் ஹேர் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சிலருக்குன்னு அலர்ஜி மாதிரி வரும். பண்ணிட்டு வந்தோடனே நிறைய அலர்ஜினா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் டைமில் வென் சலூன்ஸ் were not open எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரியா? ஸோ அதுக்கெல்லாம் வெரி பிக் பூன் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் லேசர் ஹேர் ரிடக்ஷன் சொன்னால் அதில் வந்து 2 டைப் ஆஃப் லேசர்ஸ் இருக்குது. ஸோ டயோட் லேசர் அண்ட் என்டியாக் லேசர் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுறவங்க மேக் ஷூர் தட் யூ கோ ஃபார் அ ப்ராப்பர் லேசர் விச் இஸ் அன் US FDA approved one. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த மிஷின் வச்சு வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டோன்னா தென் அதில் வேக்சிங்கை விட அதிக ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பிக்மெண்டேஷனாக ஜாஸ்தி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தே கோ ஃபார் ப்ராப்பர் இது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் பற்றி அவ்வளோ கிடையாது. ஏன்னா நீங்கள்
மந்த்லி வேக்சிங் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த லாங் ரன் வென் யூ சி யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் மந்த்லி பட்ஜெட்டே கிடையாது இல்லையா. ஓகே. ஸோ அதனால் இட்ஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல் சென்டர்ஸ் தி கிவ் ஆஃபர்ஸ் ஃபார் லேசர் ஹேர் ரிடக்ஷன். அண்ட் இது வந்து மினிமம் ஒரு 6 செஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். in a sense like again depending on the hair growth and the thickness of the hair பார்த்து தான் பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு செஷனுக்கும் ஒரு செஷனுக்குமே வந்து இந்த கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அந்த ஹேர் க்ரோத் சைக்கிளில் தான் நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால் அது ஃபஸ்ட் செஷன் பண்ணிவிட்டு ஒரு 1 month கழிச்சு பண்ணாங்கன்னா செகண்ட் செஷனுக்கு அந்த 2 months ஆகலாம். ஓகே. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஹேர் க்ரோத் லெவல். ஓகே. ஸோ அது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும்னு சொல்கிறீங்க. ஸோ பட் 1 yearல வந்து ஆல்மோஸ்ட் 1 year அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 6 செஷன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப க்ரோத் இருக்காது. ஒரு சிலர் மட்டும் எவ்ரி 1 year or once in 2 years ஒரு மெயின்டெனன்ஸ் செஷன் தேவைப்படலாம். பட் இது வரைக்கும் மோஸ்ட்டாக அல்வா தேவைப்படாது அது. ஓகே. ஸோ மேம் இப்போது ஒரு ஒர்க்கிங் விமன் இருக்காங்க, ஒரு 25+லேருந்து இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காஃபி பிரேக்கில் கிளினிக் அப்ரோச் பண்ணி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு less than ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒரு ஃபீல் குட் மாதிரி ஒரு ஃபேஷியலாகவோ இல்லை வேறு ஒரு ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 நாளில் ஒரு பார்ட்டி வரப்போகுது, 2 நாளில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம கிளினிக்கில் என்ன பண்ணுறோம்? ஓகே. அண்ட் இது மெடிஃபேஷியல் சொல்லுவோம் நம்ம இதில். ஸோ இது வந்து வி ஹேவ் சம் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் இங்கே. ஸோ பம்கின் பீல் ஃபேஷியல்னு இருக்குது. ஸோ அது வந்து இட்ஸ் லோடட் வித் திஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இட் கிவ்ஸ் அ வெரி குட் க்ளோ. அவங்க எல்லாருக்குமே நல்ல எஃபெக்ட் இருக்கும். அண்ட் ஃபயர் அண்ட் ஐஸ் ஃபேஷியல்னு இருக்குது. அகெயின் இட்ஸ் கிளினிக்கல் ப்ராடக்ட், இட்ஸ் US based ப்ராடக்ட். ஸோ அதட் ஆல் இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் க்ளோ. ஸோ இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும். அதெல்லாம் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹெட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஆர் ப்ரோன் டு மோர் இந்த கொமிடோன்ஸுக்குன்னா. ஸோ பிளாக் ஹெட்ஸ் என்ன ஆகும்னா அது ரிமூவ் பண்ண முடியாது நம்ம. அண்ட் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலும் சிலருக்கு போகாது. ஸோ அது ஹைட்ரா ஃபேஷியல் வச்சு பண்ணும்போது இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி டு ரிமூவ் தட். ஸோ அந்த பயத்துக்கு அந்த பெயினுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த இது ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அட்லீஸ்ட் அது ஒரு மந்த்லி ப்ரொசீஜராக அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஃபேஸே கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும். கிரேட். ஓகே. ஸோ மேம் நீங்கள் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸ்கின் ட்ரீட்மெண்ட் நம்ம எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு ப்ராப்பர் டயட் இல்லைன்னா நம்ம த வே வாட் வி ஈட் அப்படின்றது வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது இண்டிகேட் ஆகாது இல்லையா. ஸோ ரிஃப்ளெக்ஷன் தானே இது இன்சைட் அவுட் சைடுன்றது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட் ஸ்டைலை உங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அண்ட் இப்போ மார்க்கெட்டில் நிறைய டயட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட யோவியோ டயட்ஸ் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அப்படி ஏதாவது ஒரு டயட்டில் நம்ம ஸ்டிக்கின் பண்ணிக்கிறது நல்ல அட்வைஸபிள் தானே? அப்படி இல்லைன்னா அது பேலன்ஸ்டாக எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. டு ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பீட்டா கெரட்டின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஃபுட்ஸ்னால் அந்த விட்டமின் A பேசிக்கலி. ஓகே. ஸோ அதில் எல்லாமே இட்ஸ் அகேன் லோடட் வித் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது நிறைய சாப்பிட்டோன்னா இட் நாட் ஒன்லி ஹெல்ப்ஸ் த ஸ்கின் பட் ஆல்சோ ஃபார் அ ஹேர். ஸோ இது ஓவரால் ஜென்ரல் இதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த ABC ஜூஸ் சொல்லுவோம், ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட். ஸோ இது 3 வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் பீட்ரூட் அண்ட் கேரட் வந்து நம்ம கோல்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணோன்னா இட்ஸ் ஈவன் பெட்டர். ஸோ யூஸ்வலாக மிக்சியில் வச்சு அடிக்கும் போது யூ லூஸ் ஆல் த இன்க்ரீடியன்ஸ். அதுக்கு இந்த கோல்ட் ப்ரெஸ்ன்னு வருது. ஸோ அதை வச்சு பண்ணும்போது யூ கெட் அ பியூர் எக்ஸ்ட்ராக்ட். அதுக்கப்புறம் மிக்சர் வருது. ஆமாம். ஸோ அதில் வச்சு பண்ணும்போது யூ கெட் அ பியூர் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த ஜூஸ். ஓகே. ஸோ அதை வச்சுட்டு தென் யூ பிளெண்ட் இட் வித் ஆப்பிள் அண்ட் தென் ஹேவ் இட் எவ்ரி டே. அதை பார்த்து அது 1 month குடிச்சாலே உங்களோட கம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எல்லாருக்குமே அது. ஸோ தட் இஸ் ஒன் இது. அண்ட் ஸ்பினாச் சாப்பிட்லாம். ஸோ விச் இஸ் அகேன் அயர்ன் அண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால தட் இஸ் அகேன் வெரி குட். அண்ட் லாட் ஆஃப் விட்டமின் C இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் லைம் ஜூஸ் எவ்ரி டே இட் இஸ் இம்பார்ட்டன்ட். லைம் ஜூஸ் குடிக்கும்போது என்னென்னா யூ ஷுட் யூஸ் அ ஸ்ட்ரா. இல்லைனா டெய்லி ஜூஸ் குடிக்கும்போது பல்ல இல்லைனா தென் இரோஷன் வேறு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தே ஷுட் யூஸ் அ ஸ்ட்ரா அண்ட் யூஸ் லைம் ஜூஸ் a day. Once a day is very good for your vitamin C. It will give a lot of vitamin C to you, which is again important for hair and skin. And vitamin E வந்து you can have a lot of this walnuts, almonds, இதெல்லாம் சாப்பிடலாம். அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், அகெயின் இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஒமேகா 3 நிறையா இருக்கும் அதில். ஸோ விச் இஸ் அகெயின் குட் ஃபார் த ஸ்கின் அண்ட் ஹேர். ஓகே. ஸோ அடுத்தது டயட் பற்றி நான் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய டயட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏதாவது ஒரு டயட்டில் நம்ம ஸ்டிக்கின் பண்ணிக்கலாமா, இல்லைனா ரேண்டமாக ஹெல்த்தியாக சாப்பிட்டா கூட போதுமானதா? ஓகே. மெயினாக இந்த 3 ஒயிட் திங்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. சுகர், ரைஸ் அண்ட் ஃப்ளோர், மைதா. ஸோ இது 3மே அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ரைஸ் கம்மி பண்ணாலே உங்களுக்கு வந்து மேஜர் இது கம்மியாயிடும். ஸோ ரைஸுக்கு வந்து இன்கேஸ் யூ நாட் பிளானிங் டு லூஸ் வெயிட் அப்படின்னா ஒரு ரெகுலர் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஹெல்த்தியாக இதுக்குன்னா யூ கேன் ரீப்ளேஸ் வித் மில்லட்ஸ், இந்த குதிரவாளி ரைஸ் ஆர் இந்த கினோவா இருக்குது.
அண்ட் கஸ்கஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே we can replace instead of rice which has got a low glycemic index. அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த satiety இருக்கும். ஸோ you don't start eating again. ஸோ அது மாதிரி அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இல்லை நிறைய நாளாகவே இருக்குது கீட்டோ டயட்னு சொல்கிறோம். ஸோ கீட்டோ வந்து you avoid everything on carbs. So it is a low carb high fat diet. So அது சாப்பிட்டீங்கனாலும் இப்போ in case you want to lose weight அப்படின்னா it is very good for weight loss. பட் அது கீட்டோ என்னன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னைக்கு 4 சாப்பிட்டேன் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு then eat everything you then have to start back from the beginning. சரியா? So and you also include intermittent fasting along with that. So again that is a trend now. எங்க பார்த்தாலும் intermittent fasting சொல்றாங்க. ஃபாஸ்டிங்னா நிறைய விண்டோஸ் இருக்குல மேடம், நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன ஈட்டிங் விண்டோ நீங்க? ஈட்டிங் விண்டோ ஸோ யூஸ்வலா அவங்க பெஸ்ட்னு சொல்றது வந்து 16:8. பட் டைரக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம 16 ஸ்டார்ட் பண்ணோம்னா இட்ஸ் நாட் குட். ஸோ யூ ஷுட் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 10 hour then 12 hour window then increase to 13 14 and ஒரு 4 days 5 days நம்ம இது பண்ணிட்டு then கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம 16 windows ஹவர்ஸ்னா இருந்தோம்னா then you start losing our giddiness வரும், headache வரும், அது ஒரு ப்ராப்ளம்னா இருக்கு. அண்ட் அந்த ஈட்டிங் பீரியடில் அந்த 8 hours இருக்குல்ல, 8 to 9 hours அந்த ஈட்டிங் பீரியடில் வந்து யூ ஷுட் அகேன் ஈட் ப்ராப்பர் கீட்டோ டயட் அதை பண்ணலாம். அண்ட் லைம் ஜூஸ் நிறைய குடிக்கணும். இன்கேஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா லைம் ஜூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் தேவை நமக்கு. ஸோ அதுக்கு வந்து அது லைம் ஜூஸ் கூட இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ ஷுட் ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர், அட்லீஸ்ட் 4 to 5 liters ஆஃப் வாட்டர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயமாக யூ லூஸ் வெயிட் அண்ட் இட்ஸ் இன் அ ஹெல்த்தி வே ஆல்சோ. ஸோ நம்ம வயிறுக்கும் வந்து யூ கிவ் ரெஸ்ட் ஃபார் த டமி அண்ட் ஸோ இட் ஒர்க்ஸ் ரைட். மேடம் ஹவு டு லுக் குட் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் ஒரு 360 டிகிரியில் எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கீங்க. டயட் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னென்ன நம்ம ப்ரொஃபைலில் பண்ணிகிட்டு இருக்கலாம் நம்மளோட கிளினிக்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு டவுட் இருக்குது மேம், நீங்கள் சொன்னீங்க இந்த மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணுறதுனால எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் பெட்டர் ஸ்கின் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் கிளினிக்கில் நம்ம கிளினிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால நம்ம டிசைர் அவுட்புட் கிடைக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அகெயின் இப்போ மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரியான க்ரீம்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, நிறைய லேயரிங் பண்ண வேண்டியிருக்குமா? அகைன் இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. இதோடைய லோ வெர்ஷனும் அதே சேம் எஃபெக்ட் கொடுக்குமா? ஸோ இந்த காஸ்மெட்டாலஜி சைட்லேருந்து எங்களுக்கு இந்த க்ரீம் சம்மந்தமாக கொஞ்சம் த்ரோ சம் நாலேஜ் மேம். ஃபைன். இது வந்து நம்ம ஓவர் த கவுண்டர் வாங்குறது வந்து நமக்கு ஸ்கின் சூட் ஆகுமான்னு தெரியாது, அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பை அ ஃபார்மசூட்டிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட். இப்போ மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் சரி, சன்ஸ்க்ரீனாக சரி, ஃபார்மா பேஸ்டு. ஸோ நீங்கள் 300-400லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சன்ஸ்க்ரீனே ஒரு 14,000-15,000 வரைக்கும் போகுது. ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். ஸோ இந்த 500ல் இருக்கிறதும் இட் வில் ஒர்க் வெல். ஸோ பட் யூ ஸ்டில் ஐ மீன் இட்ஸ் அ பர்சன்ஸ். இது எனக்கு if I can afford that, I want to go for the best, and you can go for the best. But in the 500-600 sunscreen, it works really well. It serves the purpose. But you should again go for the right kind of weather. So இப்போ acne ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா you cannot go for a normal sunscreen. அதுக்கு வந்து gel based sunscreen யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் நம்ம கன்சல்ட் பண்ணி பண்ணால் தான் தெரியும். ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு சன்ஸ்க்ரீனை போட்டுப்பாங்க அண்ட் SPF வந்து பார்க்காம 15 போடுவாங்க. ஸோ 15 நம்ம ஊருக்கு கேட்காது. ஸோ மினிமம் 30. இன்கேஸ் யூ மோஸ்ட்லி இண்டோர்ஸ்னால் மினிமம் 30 போடணும். நிறைய வெளியே போகிறேன், இப்போ பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 50 வச்சும் போடணும். ஸோ that is a base. And you should go for a broad spectrum sunscreen. UVA, UVB இருக்கா, UVAல +++ இருக்கான்னு பார்த்துட்டு போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அட்லீஸ்ட் வாங்கக்கூடியதை பார்த்து பண்ணணும். மேடம் நீங்கள் 30+ மினிமம் சொல்கிறீங்க, 50+லாம் கம்பல்சரி வெளியில் போகிறதா இருந்தால் சொல்கிறீங்க. அது ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் ஆகுது மேம், ஒன் திங். அண்ட் எவ்ரி 3 hours அப்புறம் ரீஅப்ளை வேறு பண்ண சொல்கிறீங்க. இப்போ நமக்கு ஒரு லைட் மேக்கப்லையாவது அட்லீஸ்ட் இருக்கும்னா ஹவு கேன் வி வாஷ் ஃபேஸ் அகைன் அண்ட் டூ ஆல் தி திங்ஸ் ஓவர்? அது கஷ்டம் இல்லை, அது எப்படி மேடம் பண்ணுறது? இப்போ இந்த ஜெல் பேஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு. அந்த மேட் ஃபினிஷில் தான் வரும் நிறைய அது. அண்ட் இப்போ வந்து டிண்டடாக வருது நிறைய சன்ஸ்க்ரீன். ஸோ அதுவே ஒரு மேக்கப் லேயர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிண்டட் சன்ஸ்க்ரீன் வருது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பிராண்ட், பட் ஒரு ப்ராடக்ட்டில் வந்து யூ கேன் ஜஸ்ட் அப்ளை இட் ஓவர் மேக்கப் மேலே போட்டுட்டு கூட யூ கேன் ஜஸ்ட் அப்ளை இட் பஃப் மாதிரி இருக்கும், அது மேலே அப்ளை பண்ணுற மாதிரியும் வருது. ஸோ அது மாதிரியும் சன்ஸ்க்ரீன்ஸ் வருது. ஸோ இஃப் சம்படி ஹூஸ் இன்டு லாட் ஆஃப் மேக்கப் அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்கன்னா வந்து தே கேன் கோ ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஸ்ப்ரே டைப்பில் வருது. ஸோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு அப்ளை அ க்ரீம் அகேன். யூ கேன் கோ ஃபார் அ ஸ்ப்ரே டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இன் தட் மேட்டர். ஓகே. ஸோ மேம் இந்த ஏதாவது ஒரு ஸ்கின்ல ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டாக்டரை வந்து பார்க்குறத விட கொஞ்சம் பேசிக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ரெகுலராக ஒரு லாங் ரன்னுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் அப்படி லாங் ரன்னுக்கு நம்ம பண்ணலாம். நம்ம கிளினிக்கில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்?
ஓகே டு ஸ்டார்ட் வித் பேசிக்காக பீல்ஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் நம்ம. ஸோ மைல்ட் பீல்ஸ் எல்லாம் இருக்குது, கெமிக்கல் பீல்ஸ். ஸோ பீல்ஸ் என்னோட எல்லாரும் பயந்துருவாங்க, ஆசிட் அதனா என்ன தோல் உரியும் அதுன்னு சொல்லி. அப்படின்னா கிடையாது. ஸோ யூ ஹேவ் சர்டன் பேசிக் பீல்ஸ், அதில் டைப்ஸ் இருக்குது, சிம்பிள் பீல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு க்ளோ வேணும் அப்படின்னா இந்த சிபியில் ஒரு RGPயில் அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இன் கேஸ் யூ வாண்ட் டு ரிமூவ் யர் பிக்மெண்டேஷன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மோர் மீடியம் பீல்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ பீல்னா இருக்குது. ஸோ அது ஒரு 3 to 4 சிட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா பிக்மெண்டேஷன் போயிட்டு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். இன்னும் டீப் பீல்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஸ்மெலான் ஒரு டெர்மெலான் பீல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த தோல் உயிரே வந்து ஒரு 1 வீக்குக்கு இருக்கும். We mostly do this for bridal. ஒரு 3 to 4 months முன்னாடி ஆரம்பிச்சோன்னா it gives a very good glow. நல்ல கம்ப்ளெக்ஷனே நல்ல டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்ட் here we don't promote complexion basically. ஸோ கம்ப்ளெக்ஷனை விட டார்க் டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாலுமே அந்த க்ளோ இருந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இந்த பீல்ஸ் எனி டைப் ஆஃப் பீல்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த க்ளோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிகாஸ் அது மேலே இருக்க அந்த டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிடுது. ஸோ உள்ளே இருந்து அந்த பேபி ஸ்கின் வரும்போது தட் இஸ் காட் அ குட் க்ளோ. ஓகே. ஸோ மேம் நீங்கள் இந்த ப்ரைடலுக்காக பண்ணுறதுலாம் சொன்னீங்க. ஆக்சுவலி நிறைய நம்ம ப்ரைடல் பற்றி பேசியாச்சு. பட் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது, மாம்ஸ் மேக் ஓவர் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாம்ஸ் மேக் ஓவர் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்கும், இது வரைக்கும் போகும், இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்புறம் இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம்? ஓகே. அண்ட் மாம்ஸ் மேக் ஓவர் ஒரு மதர்ஹுட்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் விமென்ஸ் லைஃப் இல்லையா? ஸோ ஒன்ஸ் குழந்தை பிறந்த உடனே த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குழந்தை மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் they don't want to see anything else. பட் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து early you startல ஒரு 1 yearக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா you can do very wonders for that. For example stretch marks. ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் என்ன இன்வேரியபிளி ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. ஸோ ஃப்ரம் 4th month onwards you should start applying collagen based cream ஜெல் மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ தட் அந்த விரியும் போது அந்த எஃபெக்ட்ஸ்னால் ரொம்ப பேடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணலாம். பட் அதையும் தாண்டி there will be stretch marks. இது அண்ட் எஸ்பெஷலி ட்வின்ஸ்னால் இருந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்ஸ் டெலிவரி முடிஞ்சோடனே ஒரு 3 months onwards you can start with basic PRP மாதிரி. சரிங்களா? PRPனா we just take blood from your body. அந்த platelets rich plasma வந்து we just put in micro needling மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஒரு 6 months கழிச்சு இந்த CO2 லேசர் இருக்குது. ஸோ அதுவுமே எங்கள் இதில் வந்து இட்ஸ் அகெயின் யூஸ் FDA அப்ரூவேஷன். இட் கோஸ் நல்லா டீப் லேயர்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் அந்த கொலாஜனை நல்லா ரீமாடல் பண்ணிவிட்டு அந்த ஸ்கார்ஸ் நான் கிளியர் பண்ணி விடும். ஸோ அது நீங்கள் ஏர்லியஸ்ட் ஒரு 6 monthsலேயே அந்த ஆக்னி ஸ்கார்ஸ் CO2 லேசர்னா பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கம்மியாயிடும். ஒரு 1 year முடிகிறதுக்குள்ளே இட் வில் பிகம் வெரி குட். ஒரு 3 to 4 சிட்டிங்ஸ் பண்ணாலே. பட் நீங்கள் ஒருவே ஒரு 5 yearsோ ஒரு 10 yearsோ கழிச்சு வந்து பண்ணும்போது யூ வில் நாட் ஹேவ் த சேம் எஃபெக்ட். அது ஃப்ரெஷ்ஷாக அது அந்த இருக்கும்போது பண்ணிவிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இஸ் ஒன். And invariably many people put on weight. Okay. So other post delivery also because of the feeding they eat a lot and that weight is still there. So அவங்களுக்குனா வந்து again any treatment we start after 3 months of time. And இது வந்து ஸ்லிம்மிங் நீங்கள் நியூட்ரிஷன் என்னன்னா because you need the nutrition to feed the baby. பட் கூட வந்து you can just take slimming procedures. ஸோ இந்த cryolipolysis இருக்குது. அது ஒரு 9 months ஒரு உங்கள் அந்த பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. we want to look slim and beautiful on that day அப்படின்னா you can go for cryolipolysis. அதாவது ஃபேட் ஃப்ரீசிங் சொல்லுவோம். ஸோ அந்த டம்மி அந்த அப்டமினல் ஃபேட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு it will go and லைஸ் the fat. and நம்ம lymphatic drainage வழியாக வெளியே போயிடும். just 1 or 2 sittings பண்ணாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் தட் இஸ் ஆல் ஃப்ரெஷ் ஃபேட் அது அப்படியே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு சரியாக இருக்கும். அண்ட் யுவர் பாடி ஸ்கல்ப்டிங் அந்த டைட்டன் பண்ணுறது அதெல்லாமே நல்லா பண்ணலாம் உங்களுக்கு. இதெல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வெஜினல் ரெஜுனேஷன் அகெயின் இட்ஸ் வெரி குட் ஃபார் தெம். ஸோ அதை முடிஞ்சோடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு எஸ்பெஷலி மேல் பேபினா இருக்குன்னா அந்த ஹார்மோன் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து தே கேன் கோ ஃபார் அகெயின் பீல்ஸ் இல்லை மெடிஃபேஷியல்ஸ் மாதிரி பண்ணாங்கன்னா தே கேன் கம் பேக் டு த own glow. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி we have certain packages. ஏன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும். இது எல்லாமே கம்பைன் பண்ணி we give certain packages for them. ஸோ மேம் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அகெயின் இப்போ வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸும் ரொம்பவே தேவைப்படுற ஒரு ஒன்றா இருக்குது. ஏன்னா ஹேர் ஃபால் அப்படின்றது ஆண்கள் பெண்கள்லாம் அந்த எந்த ஒரு பேதமும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஹேர் ஃபால் அப்படின்றது ஓகே, அது ஒரு 100 ஹேர் ஸ்டாண்ட்ஸ் ஒரு நாளைக்கு கொட்டுறது பரவாயில்ல அப்படின்னா கூட சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுனால அதிகமாகுதுலாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ஹேர் ஃபாலுக்கு இருக்குண்ணா? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஹேர் ஃபால்ன்றது எல்லாரையும் பயமுத்துற ஒரு ட்ரீட்மெண்ட். ஐ மீன் இது ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொட்டினாலே எல்லோரும் பயந்துடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன ஜெனட்டிக்ஸ். அண்ட் யூஸ்வலாக அவங்க பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து ட்ரான்ஸ் இருந்ததுன்னா இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா சொல்லுவோம். ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்துடும். அந்த வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வர்றதுக்கு ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஏஜ் யூ கேனாட் சேஞ்ச். அஸ் ஏஜ் அட்வான்சஸ் அகேன் யூர் ஹேர் இஸ் கோன் டு ஃபால்.
ஸோ இது ரெண்டையும் நம்மளால் மாற்ற முடியாது. நம்ம கூட மாற்ற முடியாது வந்து ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கலாம், டயட். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே ஃபுட்டு தான் இதுக்குமே. பயோட்டின் ரிச் ஃபுட் வந்து நிறைய சாப்பிடணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக் யோக்கில் நிறையா இருக்குது, ஃபிஷ், இதெல்லாமே பயோட்டின் ரிச் ஃபுட்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார், ஏன்னா நம்ம ஹேர் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் கால் கெரட்டின். ஸோ அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம பயோட்டின் தேவை. ஸோ பயோட்டின் ரிச் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடணும். அண்ட் கூட வந்து இந்த விட்டமின் ஏ, விட்டமின் சி, இது எல்லாமே எல்லாமே தேவைப்படுது ஹேர் ஃபாலுக்கும். இது எல்லாருக்குமே அதை நம்ம மெஷர் பண்ணி சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு பதில் we have certain supplements. ஸோ அதில் வந்து எவ்ரிடே என்னென்ன மாத்திரை சாப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் வருது. ஸோ அந்த மாதிரி அவங்க சப்ளிமெண்ட்ஸாக எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் தெம். அண்ட் அடுத்தது இன்கேஸ் அண்ட் ஹேர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஏன்னா இப்போ அந்த ஃபாலிக்கல்னால் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபாலிக்கல் வந்துருச்சுன்னா தென் தட் ஏரியா பிகம்ஸ் பால்டு. ஸோ பால்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபாலிக்கல் இருக்கிற ஸ்டேஜ்லேயே அது ரொம்ப அந்த வீக்கனாக இருக்கிற ஸ்டேஜில் கூட நம்ம திரும்ப ரிவைவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிஆர்பி ஜிஎஃப்சின்னு சொல்லுவோம், பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா அண்ட் க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்னா. ஸோ இது வந்து நம்ம பிளட் எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்லெட்ஸ் ரிச் இதை எடுத்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்ஜெக்டட் பேக் டு த ஸ்கேல்ப். ஸோ அது பண்ணும்போது அந்த ஹேர் ஃபாலிக்கல் திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ தட் இஸ் அ வெரி குட் ட்ரீட்மெண்ட் ஃபார் மென் அண்ட் விமென். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. ஸோ வி டேக் இட் ஃப்ரம் த டோனர் ஏரியா பேக்கில் இருக்கும். அது மெயினாக யாருக்குன்னா இந்த மேல்க்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் பால்னு சொல்லுவோம். அதாவது எங்கள் முன்னாடி மட்டும்தான் போகும், அந்த சைடில் பேக்லனா உங்களுக்கு முடி நல்லாவே இருக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் அகேன் டெஸ்டோஸ்டிரோன், அந்த ஹார்மோன்ஸால் வர்றது அது. ஸோ எங்கள் பேக்லேருந்து எடுத்து இன்ஜெக்ட் இட் இம்ப்ளான்டட் ஹியர் இன் த ஃப்ரண்ட். ஸோ அதனால் ஒரு 2-3 months கழிச்சு இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் ஃப்ரம் தட் ஏரியா இட் செல்ஃப் அண்ட் இட் கிவ்ஸ் வெரி குட் ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ அந்த லேட்டஸ்ட்னா இம்ப்ளான்ட் டெக்னிக்னா வந்திருக்கு. ஸோ யூ பிளேஸ் ஃபாலிக்கல் நல்லா டீப்பாக போய் வைக்கிறதுனால இட் இஸ் வெரி குட். இட்ஸ் அகேன் வெரி சேஃப். ஓகே. யா, காஸ்மெட்டாலஜி ஃபீல்டில் நியூ அரைவல்ஸ், நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வி ஃபைண்ட் இட் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் us.